வாங்க கிரியேட்டர், வெல்கம் டு கேசிஸ் மேனுஸ்கிரிப்ட். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்ரெட் புக்கோட செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கலன்னா, ஃபஸ்ட் சாப்டருக்கான வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, பிஃபோர் என்டரிங் இன்டு செகண்ட் சாப்டர், யாருக்காவது இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சா? கண்டிப்பாக இருக்கும். நான் கேட்குறேன் என்ன கொஸ்டின்ட்டு. நான் இப்போ இந்த லைஃப்குள்ளே இருக்கேன், இந்த லைஃப் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. பட் ஆனால் எப்படி நான் அந்த லைஃபுக்கு வந்தேன், நான் இவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணதே இல்லை, எப்படி இப்படி எனக்கு பேடாச்சு, எனக்கு இப்படி ஒரு லைஃப் கஷ்டமாக இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனால் அந்த கஷ்டத்தில் எப்படி இருக்கேன், எனக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி தான் எல்லாம் நடக்கும் சொன்னீங்க, பட் எப்படி எனக்கு இப்படி ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆப்போசிட்டாக நடக்கலை. ஆக்சுவலாக ஹியூமன்ஸ்க்கு டிஃபால்ட்டாகவே ஒரு திங்ஸை அட்ராக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குது. நமக்கே தெரியாது, நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது. பட் நம்ம கான்ஷியஸாக இல்லாமல் அன்கான்ஷியஸாக சம்திங் அட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து நிற்கும். நம்ம அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி குட் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணால் குட்ஸ் நடக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அது மேபி நம்ம அப்படி திங்க் பண்ணாமல் நமக்கு அப்படி ஒரு இந்த ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இல்லாமல் நம்ம பாட்டில் ஜாலியாக அதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று எப்பவும் போலணும்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்ணிப்போம். அதனால தான் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 தாட்ஸை யோசிக்கிறான். 60,000 தாட்ஸ், எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமா, குட் பேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 60,000 நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இதில் அப்போ ஹேண்டிலே பண்ண முடியாதா, நான் என்ன தாட் நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் மானிட்டர் தான் பண்ண முடியாது, பட் நான் என்ன நினைக்கிறேன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியும். எஸ் கைஸ், யூ கேன் ஃபீல் வாட் யூ ஆர் திங்கிங். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பசிக்குது வச்சுக்கோங்க, என்ன செய்யும், ஸ்டொமக்கில் போய் ஒரு மாதிரி அடிச்சு கிரியேட் ஆகுமா, அப்புறம் ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா, அப்புறம் பசிக்குன்னு போய் சாப்பிடுமா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஃபீல் ஆகுதில்ல, அது பசிக்கிறங்கிறது எப்படி தெரியுது, உங்களுக்கு அது ஃபீல் ஆகவே தான் தெரியுது. ஸோ ஃபீலிங் தான் நமக்கு நம்ம லைஃபையே மாற்றுறதுக்கு பெரிய டூல் அப்படின்னே சொல்கிறாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த வீடியோ பாஸ் பட்டன் வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு யோசிங்க. இஃப் யூ ஆர் ஃபீலிங் குட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் குட் திங்ஸை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் பேட் மீன்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு பேட் திங்ஸை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் குட் திங்ஸை தான் நினைக்கிறேன் ஆனால் பேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். பட் அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஃபீலிங்காக வரும். எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஐ வில் டெல். இப்போது நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஹாப்பியாக ஆக்கி விடுற ஒரு விஷயத்தை பற்றி நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஒவ்வொரு தாட்ஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி இந்த யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும் வித்தின் செகண்ட்ஸில். அதுக்கு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஐ எம் ஃபீலிங் குட், இப்படி ஒரு மூமெண்ட் நம்ம க்ரியேட் ஆகும். ஸோ இதிலேருந்தே தெரியுது, இப்போ நம்ம ஒரு நல்ல ஃபீலில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தாட் குட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஃபீலிங் பேட், ஒரீடு, ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அதை பேடான திங்காக யோசிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபீலிங்ஸை இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு ஒன்று தேவை, லா ஆஃப் அட்ராக்ஷனில் நமக்கு ஒரு தாட்ஸ் தேவை. ஸோ அந்த தாட் மூலமாக தான், அந்த தாட் இருக்க போய் தான் ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி இங்கேருந்து சென்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ் நமக்கு ரீசன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ இந்த ஃபீலிங் இங்கே ஒரு கம்யூனிகேஷன் டூல் மாதிரி ஆட் பண்ணுறதுனால அதை வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருமே, நான் இப்போது நல்ல குட்டாகவும் ஃபீல் பண்ணல, பேடாகவும் ஃபீல் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி அர்ஜ் ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், அப்படியே பாஸ் பண்ணுங்கள். அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னு யோசிங்க. ஐ மீன் உங்கள் ஹார்ட்டை லிசன் பண்ணுங்கள், உங்கள் ப்ரீத்திங்கை லிசன் பண்ணுங்கள். என்னடா மெடிடேஷனுக்குள்ளே வந்துட்டணும், சரி கைஸ், ஆனால் இதுதான் அப்படியே அந்த புக்கில் போட்டிருக்கு. எப்படி மெடிடேஷனுக்குள்ளே வந்துருச்சா? ஸோ மெடிடேஷனில் என்ன பண்ணோம்னா நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் நீங்கள் சப்போஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஓகே, லைஃப்பில் இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ அதில் இப்போ ஆஃபீஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட ஒரு விஷயத்தை நம்ம நல்ல மூடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த டேயில் என்ன நடந்தாலும் நமக்கு நல்லதாகவே நடந்த மாதிரியே ஃபீல் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல பேட் மூடில் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அந்த டேயில் நம்ம அப்ரிஷியேட் கூட பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், காலேஜில் ஏதாவது அப்ரிஷியேஷன் கிடச்சிக்கலாம். அது மைண்டில் ஏறவே ஏறாது தெரியுமா. அந்த டேயே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகும். இதுக்கு பின்னாடி இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ரீசன் இப்போது எனக்கு ஒரு பேட் தாட் போயிட்டுருக்கு. அதாவது ஐ எம் ஃபீலிங் வெரி சேட் ஆர் வெரி டவுன் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பேட் தாட் போயிட்டுருக்கு. அப்போ ஏதாவது ரியாக்ட் பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் பேட் தாட்டுக்கான இன்டென்ஸ் எங்கேருந்து சென்ட் பண்ணும், அது இன்னும் கொஞ்சம் பேட் தாட்கான ஃப்ரீக்வன்சி தான் அங்கேருந்து பிரிங்க் பண்ணிட்டு வரும். ஸோ இன்னும் அதிக பேடான விஷயத்தை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அது திரும்ப என்ன பண்ணுவோம்னா திரும்ப இன்னொரு பேட் தாட்கான இன்டென்ஸை க்ரியேட் பண்ணி அது அங்கேருந்து சென்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா இது ஒரு லூப்லேயே தான் போயிட்டுருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார் லூப்பில் அப்படி இன்ஃபினைட் லூப்பில் போய்கிட்டே இருக்கும். அவங்க இதை ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நானும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் அவர் குட் தாட்ஸ். அதை நம்ம குட் தாட்ஸை யூஸ் பண்ணி தான் இதை பிரேக் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ சொன்னலாம் மெடிடேஷன். உங்கள் பிடிச்ச விஷயத்தை ஏதாவது ஒரு செகண்ட் நினச்சி பாருங்க. சார் நான் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். இப்போலாம் எனக்கு எதுவும் அப்போ இருந்தால் எனக்கு கஷ்டமே அந்த பேக்கை தூக்குறது தான். அதுதான் எனக்கு கஷ்டமே கிடையாது. ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக உங்கள் பேட் தாட்டும் பிரேக் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் குட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டீங்க. உங்கள் குட் ஃப்ரீக்வன்சி தான் உங்களை இனிமேல் லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ கைஸ், எப்போது உங்களுக்கு ஃபீலிங் டவுனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்த நினச்சி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த பேட் ஃப்ரீக்வன்சிலேருந்து குட் ஃப்ரீக்வன்சிக்கு மாறிப்பீங்க. ஸோ எப்போதும் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயமே கை கொடுக்காது, டெஃபினெட்லி எல்லா சுச்சுவேஷனும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புக்கில் சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ்னு ஒரு ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ, ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன், ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன்கிட்ட பேசுகிறது, ஆர்எல்ஸ் உங்களுக்கு புக் ரீடிங், ஆர்எல்ஸ் நம்ம பழைய மொமெண்ட்ஸை கூட நினச்சி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பண்ண உங்கள் கேம் விளாண்டுருப்பீங்க. அது அந்த ஈவன் தோ வைசிட்டி யாராவது விளாண்டுருந்தீங்கன்னா வைசிட்டியில் வேணுக்குன்னு போலீஸை கேஸ் பண்ணி விட்டுட்டுலாம் நான் அவங்க சுட்டு நான் விளாண்டுட்டு கிடப்பேன். ஸோ அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதுலாம் அப்படி ஜாலியாலாம் இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் என்றைக்காவது உங்களுக்கு வந்து டவுனாக ஃபீல் பண்ணுற போது இந்த லிஸ்ட்டில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ஆனாலும் இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிரும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லைஃபே நம்ம கையில் தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்குங்களா? ஏன்னா நம்மளால் திங்க் பண்ண முடியும். நம்ம திங்க் பண்ணுறத நான் எதை திங்க் பண்ணணும்னு கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் இப்போ நல்ல விஷயத்த நினச்சேன்னா அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், கெட்ட விஷயத்தை நினச்சேன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன இப்போ நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பில் நம்மளால் பண்ண முடியுங்கிறது இந்த புக்கில் இந்த செகண்ட் சாப்டர் பார்க்கும்போதே நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குள்ளே வரேன். இது நம்ம தமிழ் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு க்யூட்டாக ஒரு டாகை வச்சுட்டு போஸ்ட் போடுவாங்க. மேக்ஸிமம் அவங்க சிங்கிளாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ கூட சில பேர் மேரேஜ் ஆகிருக்கலாம், நான் அப்படி சொல்லலை. ரொம்ப டேஸ் அவங்களை பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே இருந்திருப்பாங்க. இப்போவும் ஒருத்தங்க அதே மாதிரி ஒரு டாக் வச்சுருக்காங்க, சிங்கிளாகவே இருக்கிறாங்க, நிறைய படத்தில் நடிச்சுட்டு வராங்க. ஓகே, அவுட் ஆஃப் த டாபிக் ஆனால் இப்போ உள்ளே வரேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை கிரேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எமோஷனுக்கு இழுத்துட்டு போவோம். கிரேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப். ஸோ இப்போது ஒரு பெட்ஸ்லாம் வளர்க்குறேன்னா அந்த பெட்டு நீ என்ன பண்ணணும்னா நான் அந்த பெட்டுக்கு லவ் காமிப்பேன். கண்டிப்பாக நம்ம பெட்ஸை யாரும் ஹேட் பண்ண மாட்டோம், லவ் தான் பண்ணுவோம். அந்த பெட்டை நீ எங்கே கொண்டு போனால் கிரேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லவ்வுக்கு கொண்டு போவோம். ஸோ கிரேட்டஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லவ்வை நான் எமிட் பண்ணுறேன்னா அது எனக்கு என்ன ரிட்டனாக வரும்? ஆஸ் பர் அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் இட் வில் பி ஒரு பெரிய குட் விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்பவும் பாருங்கள், அதனால தான் நினைக்கிறேன் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அவங்க நினச்சதை ஏதோ குட்டாக கிடச்சோன்னு கிடச்சோடனே அவங்க பார்ட்னர் தடமா டாக்ஸோடய எப்போதும் ஒன்றா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் டாபிக். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஜஸ்ட்டு நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த புக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸ்லேயே லவ்வை அட்ராக்ட் பண்ணுற லவ்ஸ் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லவ்வை எமிட் பண்ணுறப்போ தான் அதிகமான ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ண முடியும், அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுவுமே எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தாலும் அது ரிலேட்டாகவும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் 2 days கழித்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.